என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. காட்டிலே காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கிய காதலும் எங்கே வருவதில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை. மின்னலின் ஒலியை பிடிக்காமல் மினி பூச்சுக்கு தெரியவில்லை. உனக்கு சொந்தமடி. கிறிஸ்மஸ் தீபாவளி நல்ல நாள் வந்தா லோன் வாங்கி பட்டாசு துணி நடக்க உனக்கு போனஸா 5000 6000 கொடுக்க வீட்டு பையன் கேக்குதா? கனி ஏ கனி என்னாச்சு கனிக்கு? ஏ கனி கூப்பிட்டியா? என்னாச்சு? கண்ணீர் கட்டி நிக்கி தெரியலானோ? காலையில இருந்து கண்ணு ரொம்ப பர்னிங்கா இருக்கு. பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. நீ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அழுதனா? அழுத மாதிரியா இருக்கு. பியாச்சியே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன் என்னாச்சு? தெரியலானோ? கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கா. அதான் கண்ணீர் வந்துட்டே இருந்து. ஆர் யூ ஓகே? வேற எதுவும் இல்லல்ல? இல்ல சும்மா தான் இருக்கேன். நாங்களும் பயந்துட்டோம். நீ பயறது இருக்கட்டும். ஆமா சாயந்தரம் டெய்லி ஒன்னும் ஆளுதான் கொண்டு விடாராய் உள்ளதா? ஐயே அப்படியெல்லாம் இல்ல. எந்த முட்டா பையன் உன்ட்ட சொன்னது அப்படி? எங்கள்கிட்ட என்ன சொன்ன? நான் இப்ப எல்லாம் பார்க்கவே கிடையாது. அந்த முட்டைக்கண்ணே ஊர்லயே இல்லாத மாதிரி பேசுனேன். உண்மையா பஸ்ல தான் போறேன். அது பிறகு எனக்கு காலேஜ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நடந்து போறேன். உன் வீட்டுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விடுவாராய். அதுல இருந்து நீ நடந்து போவியா? உள்ளதா? நடந்து போறது ஏதாவது பென்சில்னு தேவைப்படும். கடைக்கு போவதுக்காண்டி நடந்து போவேன். நல்ல வேலை பத்தியா? பதட்டத்துல ஸ்லைட்ல எழுதுறதுக்கு குச்சி வாங்க போனேன்னு சொல்லாம விட்டேன். இவள்கிட்ட மறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஃப்ராடு வாங்கிட்டு சொன்னா என்னமா இருந்தாலும் கலத்தி விடலையான்னு கேப்பேன். அப்பனா நல்ல அனுபவி இருந்து. நம்ம வீட்டுல அம்மா அப்பா தந்திருக்க ஃப்ரீடத்தை கூட அந்த ஆள் தரலன்னா என்னடி லவ்? ட்ரஸ்ட் இல்லாதவங்க கூட எல்லாம் வாழ முடியுமா? அதெல்லாம் நல்லாவே இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் என் மேல இருக்க கேரிங்ல தான் அப்படியெல்லாம் பண்றது. எதை வேணாலும் கேரிங் சொல்லிக்கிட்டு அக்செப்ட் பண்ணலாம். லவ் சாங்னு ஒரு சாங் அனுப்புனேல, அதை இதை உனக்கு யார் அனுப்புனான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமா நீ யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணி இந்த பாட்டு வந்ததுன்னு கேட்டாரு பத்தியா? ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது பாட்டு வந்திருக்கு. அதுக்கு என்ன கேட்டாரு? நானும் நீ போட்ட மாதிரி சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். இந்த பாட்டு வரலையேன்னு கேட்டது நல்லதா? யோசிச்சுக்கா பாத்துக்கா. இது கூட கேரிங்கா? இதுலயும் எதுனா கேரிங் இருக்கும். அப்படியா? சரி உன்னையெல்லாம் திருத்த முடியாது பத்தியா? ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல என்னத்துக்கு இருக்கணும்? அதான் உன்கிட்ட ஒண்ணுமே ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் என்ன நீ எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட பாக்குதியா? அந்தாலப்பா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. கண்ணு முன்னால ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை நாசமா போகுதுன்னு சொல்லிட்டு அக்கறையில ஏதாவது 1-2 வார்த்தை சொல்லிடுவேன். இதே அந்த முட்டை கண்ணன்ட்ட போய் ஷேர் பண்ணிட்டு இருக்க பத்தியா? இவளுக்கு எந்த கப்பல் கவுந்துன்னு தெரியலையே. ஏ கனி காலையில எங்க மம்மி எனக்கு சாப்பாடு தந்தாவளா? என்ன தந்தாவன்னு இந்த இடத்துல நீ கேட்கணும். என்னமா தந்தாவ? இட்லி. சரி இட்லி சாப்பிடும்போது என்ன தெரியுமா நடந்து? என்னடி நடந்து? புதுசா ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். கேக்குதியா? பாடட்டா? பாட்டு கேட்க மைண்ட்ல எல்லாம் நான் இல்லானோ ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குதான் சொல்லேன். என் பாட்டை மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்கா, தன்னால ஆகா ஓகோ நார்மல் ஆயிருவ. ஆகா ஓகோனா? சரி சொல்லு என்ன பாட்டுன்னு. சில்வர் தட்டில் உன்னை வைத்து சாம்பாரிலே தொட்டு தொட்டு தினம் காலை சாப்பிடுவேன் இட்லியை. ருசி தந்து எனக்கிருந்த பசி மாற்றினாய், பசி மாற்றி உடல் முழுக்க குஷி ஏற்றினாய். இட்லி இன்றி வேறில்லை ஆகாரமே. எப்படி இருக்கியா பாட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உன்னால கண்டுபிடிக்க முடியல பத்தியா? இது இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒரு பாட்டு. அத நான் பாடினேன். உன்னை சிரிக்க வைக்கலான்னு பாடினேன். சிரிக்கவும் மாட்டேங்க. கொஞ்சம் தலைவலியா இருக்கணும். அதான் முத கண்ணு எரிச்சலா இருக்குன்னு சொன்ன, இப்ப தலைவலின்னு சொல்ல. சரி விடு. எங்கேயும் போயிடாத, ரிசப்ஷன்ல நின்று சொல்லிட்டேன். எங்கேயும் போயிடாதேனா எங்க போறேன்? இருந்தாலும் அங்க இங்கன்னு ஓட்டிட்டு தெரியவேல. நான் ஏன் சொல்லனா, வினித் டாக்டர் உள்ளதான் இருக்காரு. ரிசப்ஷன்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் காணாம இருந்தா கூட சஞ்சய் டாக்டர்னா எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா வினித் டாக்டர் அப்படி இல்ல. நீ தப்பு பண்ணியன்னா என்கிட்டயும் சேர்த்தையும் கேள்வி கேட்பாரு.
இனிமே எதுக்கு போக கூடாதா? தேவையில்லாம எங்கேயும் போயிடாதேன்னு சொல்லேன். சரிம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா? ஆமா கவிதா, நல்லா தான் இருக்கேன். ஒரு வாரத்துல நல்லத்துக்கு என்ன ஆக போகுது? மேம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வினித் உள்ளாடி தானே இருக்கான்? ஆமாமா. ஆ என்னல அதுக்குள்ளாடி வந்துட்டாருன்னா? ஐசியூ ரிப்போர்ட்டை கேட்க மறந்துட்டேனே. இல்ல, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ளாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல், அவர் எப்ப வேணாலும் வாராரு போறாரு, உனக்கு என்ன? அது எப்படில 3 வருஷம் ஆசைய ஒரே வாரத்துல தீர்த்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ல வணக்கம் வைக்கும் போதே நினைச்சேன், நம்ம இல்லாட்ட இந்த பிள்ளைகள் பேச்செல்லாம் இப்படிதான் இருக்குமோ. நீ நினைக்கிறத பார்த்தா அவரு 2 மாசத்துக்கு வர மாட்டாருன்னு நினைச்ச போல. ஆமா, அப்படிதான் நினைச்சேன். அந்த பொண்ணு மேல என்ன பாசமா இருந்தாரு. அந்த பாசத்தை எல்லாம் பார்த்து எப்படியும் 1 மாசத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன். எதுல எல்லாம் உன் கவனம் போகுது பத்தியா? வேலையை மட்டும் ஒழுங்கா பாக்கதே கிடையாது, மத்தபடி எல்லாத்தையும் நல்ல சிறப்பா பண்ணிட்டு இருக்க. என்னைக்கு உன்னைய துரத்தி விட போறாருன்னு தெரியல. போல அதான் வந்துட்டாருல. எல்லா பேஷண்ட் ரிப்போர்ட்டும் இப்ப அவர் டேபிளுக்கு போகணும். நீ ரெடி பண்ணி கொடுப்பியா? என்னால எல்லாம் முடியாது, எல்லாம் பண்ணி வச்சுட்டு போ. ஆமா, உன் வேலையும் சேர்த்து நானே பாக்கேன். விடு. முடியாவ. ஹாய் மச்சான். வந்துட்டியா? வா, உன்னையதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வரும்போது மூக்க பாய்ச்சிட்டு வருவேன்னு நினைச்சேன். எதுக்குல? 3 வருஷம் உளுந்து லவ் பண்ணா, நல்லபடியா கல்யாணம் ஆயாச்சு. ஒரு 2 வாரத்துக்காவது இந்த பக்கம் வரமாட்டேன்னு நினைச்சேன். ஒரே வாரத்துல வந்துட்ட. பத்தாததுக்கு அந்த பிள்ளையும் காலேஜ்ல கொண்டு விட்டுருக்க. அதுவும் இல்லாம சிரிச்சுட்டே வர இல்ல, அதான் ஷாக்கா இருக்கு. நாங்க எப்பவுமே இப்படிதான். ம். ஏன் மச்சான், நான் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நல்லா என்ஜாய் பண்ண போல. ஏன்னா உன் ஹாஸ்பிட்டலுக்கு வலது பக்கம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது, இடது பக்கம் ஆறு ஓடன்னு ஓடுது. ஹாஸ்பிட்டலுக்கு முன்பக்கம் பெருசா சுற்றுலா தலம் இருக்கு. யாம்புல கொந்தளிக்கிய? இல்ல என்ஜாய் பண்ணியான்னு கேட்க இல்ல. சத்யா டாக்டர் வந்துட்டாரா? விசிட்டிங் டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வரணும். அவர் 10 நிமிஷம் லேட்டா தானே வருவாரு. 10 நிமிஷம் லேட்டா வந்தாருலாம், அதுவே போதும். ஆமா, வாசல்ல இருந்து வரும்போதே பல்ல கட்டிட்டே வந்த மாதிரி இருந்து. பல்லு இருக்கவிய பல்ல கட்ட தான் செய்வாவ. உன்னை மாதிரி பல்லு இல்லாதவிய தான் பல்ல காட்டாம ஊடு இருப்பாவ. அதான் நினைச்சதெல்லாம் நடந்தாச்சுல. இனிமே நீ ஏன் பேச மாட்ட? கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள ரிப்போர்ட் எல்லாம் பாத்தியா? இதுலதான் எடுத்து வச்சிருந்தேன். அதுவா? அதை எடுத்து நேத்துக்கு நைட் எங்கேயோ வச்சனே. உன்கிட்ட எத்தனை நாள் சொன்னாச்சு, நான் ஒண்ணுல வைக்காத நீ எடுத்து மாத்தி வைக்காதன்னு. இப்ப ஒரு ரிப்போர்ட் அதுல மிஸ் ஆச்சுன்னா ஆடுன்னு ஆடுவாரு. இரு எடுத்து தாரேன். இவங்க மேம் ஒரு நிமிஷம். என்ன சிஸ்டர், டாக்டர் பார்க்க போறீங்களோ? ஆமா. இந்த பக்கமா இல்ல, அந்த பக்கமா போங்க. இல்லையே, எனக்கு இந்த வழியா தான் போகணும். சத்யா டாக்டர் தானே பார்க்க போறீங்க? இப்போ அவங்களோட விசிட்டிங் டைம் தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆனா எனக்கு அந்த டாக்டரை பார்க்க வேண்டாம். இங்க சஞ்சய் டாக்டரும் வினித் டாக்டரும் தான் இருக்காங்க. அவங்களோட விசிட்டிங் டைம் இப்ப கிடையாது. பரவாயில்ல, நான் பார்த்துட்டு போறேன். மேம், எங்க சஞ்சய் டாக்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. லூசு, கல்யாணம் ஆயிட்டா? ஆமா, கல்யாணம் ஆயிட்டு. நீங்க எப்படி டிஃபன் பாக்ஸையும் கொண்டு அவரை பார்க்க போறீங்க? அவர் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பரவாயில்ல சிஸ்டர், ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். பை. அட, நீயா என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு நிக்க? அந்த பொண்ணு சஞ்சய் டாக்டர் கல்யாணம் ஆச்சான்னு கேட்டதா? மாறி கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல துரத்தி அடிச்சுட்டு இங்க வந்திருக்காரு. பத்தாததுக்கு ஒரு அழகான பொண்ணு டிஃபன் பாக்ஸோட அவரை பார்க்க வந்திருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம டாக்டர் இப்ப கல்யாணம் பண்ணிருக்காருல்ல ஒரு பொண்ணு, பிரியா. அவங்க கூட கல்யாணத்துக்கு முன்னாடி டாக்டருக்கு விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வந்தாவ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த பொண்ணு வேற ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி அது பாட்டுக்கு போகுது. மங்கி, அது சஞ்சய் டாக்டரை பார்க்க போகல, வினித் டாக்டரை பார்க்க போகுது. அந்த ஊமை கூட்டானையா? ஏற்கனவே ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. பேசாம நம்ம டாக்டர் ஒண்ணு பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடிட்டு லவ் பார்க் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம்ல. வாயா, போய் சொல்லிட்டு வருவோம். சும்மா சொன்னேன், வச்சு வச்சிடாத அவர்கிட்ட. அந்த பயம் இருக்கட்டு. அப்புறம் உங்க காதல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஒரே ரொமான்ஸா பேசி ஜாலியா இருக்கீங்க போல. ஆமாமா, நீ ஏன் பேச மாட்ட? ஆமா மச்சான், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்கோம். ஒரு வாரம் என்னெல்லாம் நடத்திருப்பெல்லாம். எப்படி உங்களை கலாய்க்கும் போது மட்டும் நல்லா இருக்கலாம். டேய், அவன் சிஸ்டர், அத மறந்துடாதா. ஃப்ரெண்டுக்கு அப்புறம் தான் சிஸ்டர். ஃப்ரெண்ட் மூலமா வந்தது தானே சிஸ்டர். சோ ஃப்ரெண்ட கலாய்க்கிறது தப்பே இல்ல. அப்புறம் பேசுனதெல்லாம் நடத்திட்டு போலாம். இங்க பாரு, நான் பாட்டுக்கு அமைதியா தான் இருப்பேன். எப்படி கேட்டுட்டு இருப்ப? அதான் பேசியவியெல்லாம் இப்ப அமைதி ஆயிட்டாவ. அமைதியா இருந்தவியெல்லாம் போட்டு வாருன்னு வாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்து பத்தியா? என்ன ஜாலியா இருந்தோம்.
இப்ப எல்லாம் ஒருத்தனா ஒவ்வொரு இடமா மாறியாச்சு. நீங்க நானும் மட்டும்தான் சேர்ந்து இருக்கோம். திருப்பியும் அமர முடியாத சிம்மாசனம் எல்லாம். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டு. இப்ப அஞ்சு கூடல ஒரே ரொமான்ஸ் தான் போல. நடத்திட்டு தான் மறு வேலையை பாப்பாரு. அஞ்சுன்னு சொன்னதான் அப்படியே கனவுக்கு போயிட்டு போல. என்னத்துல பாத் காலேஜ் போலாம். கட் அடிச்சிட்டு வந்துட்டேன். கட்டடிச்சிட்டு வந்துட்டீங்களா? காலையில 10:15 வரைக்கும் முக்கியமான ஒரு எக்ஸாம் இருந்து அதை எழுதி முடிச்சிட்டு டக்குன்னு கட் அடிச்சிட்டு வந்துட்டேன். எதுக்கோ? எல்லாம் உங்களை பாக்கிறதுக்கு தான். இவ ஒருத்தி சரியான இம்சை. வர டைம்ல ரிசப்ஷன்ல பிள்ளைகள் எல்லாம் பாத்துருக்கோம். என்ன நினைச்சிருக்கோம்? இம்சன் தானே திட்டினீங்க? இல்லையே. என்ன அஞ்சு, காம்பவுண்ட் யாரு சாடியா வந்தீங்க? எங்களுக்கெல்லாம் உங்கள மாதிரி நாலா பக்கமும் காவலுக்கு ஆள் இருக்குமா? கேட் பக்கம் போனாலே போதும் எம்மா எப்படியாவது வெளியே போயிருன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. எங்களுக்கு காவலுக்கு ஆள் இருந்தா? ஆமா, இந்த ரிசப்ஷன்ல இருக்க சிஸ்டர்ஸ் தாண்டி வரதுக்குள்ளாடி உயிரெல்லாம் போகுதே. ஏன், என்ன சொன்னாங்க? அவங்க சஞ்சய் டாக்டருக்கு கல்யாணம் ஆயிட்டான், தேவையில்லாம அவரை பார்க்க போக கூடாதான். படுறா. உங்களை இங்க யாரு வர சொன்னது? பாக்குறவங்க தப்பா தானே பேசுவாவ. இல்ல நீங்க இங்க டாக்டரா இருக்கீங்களா இல்ல செக்யூரிட்டியா இருக்கீங்களா? இந்த ஸ்கூல் பிள்ளைகள் ஹோம்வொர்க் எழுதாம போனா பயப்படல அந்த மாதிரி பதறிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கிறுக்கி, எனக்கு தேவைதான். என் கையால குலாப் ஜாமுன் பண்ணி ஆசாசியா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா? குலாப் ஜாமுன்? ஆமா, டேஸ்ட் பாக்குறீங்களா? எங்களுக்கு எல்லாம் தருவீங்களா? வெக்கம் கெட்டவன். அறிவு இருக்கா? வேணுமா? கொட்டிக்க கொட்டிக்க. அது பிறகு உன் ஆளு கொண்டு வந்தத நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவியா? உன்னோட நீ தின்னாலும் கேட்க மாட்டேன். இம்சை மட்டும் பண்ணாத. கொதி போடுவியா? நீ தின்னல இல்லட்டா அந்தால போ. எப்படி இருக்கு? சூப்பருங்க. இவனா கரெக்ட் பண்ணனேன்னு சொல்லிட்டு கடையில இருந்து தானே வாங்கிட்டு வரீங்க? ஹலோ, அதெல்லாம் உங்களால பண்ணி வேலையா இருக்கும். இது ஏன் கையால பண்ணது. டேஸ்ட் பார்த்துட்டீங்களா? போதும், என்ன அப்படியே அங்க கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு சுகர் இருக்கு. இது எப்பத்துல இருந்துல? ஜஸ்ட் நவ். சஞ்சய், உங்களுக்கு வேணா உங்க ஒய்ஃப்ட்ட போய் பண்ணி கேளுங்க. பாக்ஸ் கொஞ்சம் அவட்டே கொடுத்துடுறீங்களா? அதான் அஞ்சு, அவனுக்கு சுகர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டான். அவருக்கு சுகர் வந்து கூடுனாலும் ஒண்ணும் இல்ல, இது சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த அடை சாப்பிட்டுரு. அது பிறகு என்னைய வெளியே விரட்டிடுவாவ. எனக்கெல்லாம் இப்ப வேண்டாம். அதுல போய் அப்புறமா எடுத்து சாப்பிடலாம். நான் வேணா ஊட்டவா? நான் வேணா வெளியே போகவா? தாராளமா. நான் வேணா ஒண்ணு பண்ணவா? ஹாஸ்பிட்டல் இழுத்து மூட்டிட்டு இந்த இடத்த மட்டும் ரூமா மாத்தி விட்டுறட்டான். மாத்தினா நல்லாதான் இருக்கும். எங்களுக்காண்டி நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கும்போது நாங்க வேண்டாம்னு சொல்ல போறோம். அப்படிங்க ஆளு பாரு. உன்னை பாக்கிறதுக்கு தான் காலேஜ் கட்டடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீ என்னடானா மூஞ்ச ஊன்னு வச்சிட்டு இருக்க. ஆக மொத்தத்துல படிக்கணும்னு ஆசை இல்ல. லவ் பண்ணிட்டே படிக்கலாம். பார்த்தாச்சுல. இனிமே கிளம்புங்க. வெளியே இருக்கவங்க என்னைய மட்டும் இல்ல, அவனையும் சேர்த்து தான் தப்பா பேசுவாவ. சாரி அஞ்சு, உன்னை பிடிக்காம எல்லாம் இல்ல. ஆனா எல்லாரும் பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட்னாவது ஒன்னு ஆகுறது வரைக்கும் என்னால நார்மலா பேச முடியாது. நான் இருக்க சிச்சுவேஷன் அப்படி. யார் மனசு வேணா எப்ப வேணாலும் மாறலாம்ல. அழுக்க கிடந்த மனச நீ இறங்கி அலச மறந்து நிக்கிற பழச புரியாமதான அகாயம் தாண்டி எங்கோ பறந்து போற நானும் தான். அங்கேயும் உன் நினப்பு அனுப்பி வைக்கிற நீயும் தான். உள்ளங்கால் நிழலாட்டம் நிழலாட்டம் ஒட்டிக்கிட்டேனா. உங்க பார்வையும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் புரிய வைக்குது. எப்போ இந்த அஞ்சு மனசு மாற மாட்டான்னு உங்களுக்கு நானே ப்ரூவ் பண்றேன். அப்புறம் டாக்டர் சஞ்சய், முடிஞ்சா பார்வையிலேயே ரொமான்ஸ். அதான் உன் வாய் இருக்கு பத்தியா? நாங்க எல்லாம் எவ்வளவோ பண்ணிட்டோம். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அது பிறகு எல்லாத்தையும் ஒத்தையில இருந்து சாப்பிட்டு முடிச்சிடாதுங்க. அவருக்கு கொடுத்துருங்க. ஏமா போவாதம்மா போவா. வரேன். போனா போதும். இந்த ஜெஸ்ஸி மேம் வேற இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூட்டு போறேன்னு சொன்னாவ. எப்ப வருவாங்க இவரா? கிளாஸ் கிடையாதா? சும்மா அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு கிடக்குதியா? இல்ல சார். இது வேலை பக்கம் தானே வந்திருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அங்கேயும் எங்கேயுமா நின்றுட்டு இருக்குதியா? அதான் டைம் டேபிள் போட்டு கொடுத்தாச்சுல. வேலை பார்க்க பிடிக்காட்டா எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சார் சார், என்ன? அவங்க அப்பவே கிளாஸுக்கு போயிட்டாவ சார். ஆனா கிளாஸ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்ல. அதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. எதனா லேப்ல இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் தான் இதுல வெயிட் பண்ணுங்க, இப்ப லேப்ல போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். புதுசுல சார், லேப் எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இது வாய் திறந்து சொல்ல தெரியாதா? நீங்க வாய் திறக்க விட்டாதானே சார் சொல்லுவாங்க. சாரி. பரவாயில்ல சார்.
நாளைக்கு என்னைக்கு தான் புத்தி சரியாவான்னு தெரியல. அவசரம் கொடுக்க ஒன்னும் யோசிச்சு பண்றது கிடையாது. இப்பயே தனியா விட்டுட்டு போவீங்க. அந்த ஆளை பத்தி தெரியும்ல. கிளாஸுக்கு வந்துட்டாங்களா? நான் போலாமா? அவங்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கான். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால அது வரைக்கும் நீங்க ஸ்டாஃப் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல அதுவும் வேற பிரச்சனை ஆயிடும்ல. வேற எதுனா கிளாஸ் கொடுங்க. ஒன்னும் ஆகாது. நான் போய் சொல்றேன், ஒன்னும் சொல்ல மாட்டாரு. 20 நிமிஷம் தாண்டி நீங்க இப்ப போனீங்களா அதே கிளாஸுக்கு போங்க. ஓகே மேம். என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமா, நம்மள தான் இத்தனை வருஷமா இங்கே குப்பை கொட்டிட்டு இருக்கோம். சீனியர் ஸ்டாஃப்னு ஒரு மரியாதை இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப வரவங்களுக்கு எல்லாம் உடனே 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தூக்கி கொடுத்துறியாவ. எல்லாம் வயசா அழகா இருக்கணும். நமக்கெல்லாம் அப்படியா? வயசாயாச்சு. வாய் திறந்து சொல்ல தெரியாது. அடுத்தவங்க முன்னாடி நம்மளை கேவலப்படுத்தியது. இன்னும் திருந்தல இவா. ஹலோ சார். சொல்லுங்க சார் தான். 10C இப்போ மதி மேமோட மேத்ஸ் கிளாஸ் இருக்கு. கிளாஸ் இருக்கா? இப்போ ஸ்டாஃப் ரூம்ல பார்த்தேன் அவங்களா? ஆமா, கிளாஸுக்கு போகாம பிடி சார்ட்ட அவங்க பீரியட் கொடுத்துருக்காவ. இது எல்லாரும் அவர்கிட்ட இருந்து தான் கிளாஸ் வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, 2-3 வாரமா லெசன் பிளான் சப்மிட் பண்ணல. இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல தெரியாதா? இல்ல, எப்போ நான் கேட்டாலும் அதெல்லாம் நான் சார்ட்ட சொல்லிடலாம் வேற வேலை இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருந்தாவ. இப்போ எக்ஸாம் வேற வரப்போகுது. இந்த டைம்ல பிடி கூட்டிருக்காங்க. அதான். சரி, நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். கிளாஸுக்கு போகாம ஸ்டாஃப் ரூம்ல என்ன கதை நடக்குதுன்னு பாக்கண்டாமா? கேமரா ஒண்ணு இருக்கதே மறந்துறியது. ஆமா, அதுக்கெல்லாம் ஆள மயக்கதான திறமையும் வேணும். என்ன மாதிரி டீச்சர் சொல்றீங்க? ஆமா, முடியும் தூக்கி முன்னாடி போட்டுட்டு ஒரு ரோசா பூ வச்சிட்டு வந்துறியது. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் கொடுத்தாவலாம். வயசுக்கு தக்கன பியாச்சா பியாசுது. அது அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டு. கிளாஸுக்கு போலியா? இல்ல சார். மதி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் இருக்கு. நீங்க எங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க. சார், என்னோட கிளாஸ் பிடி சார் கேட்டாங்களா, அதான் அவருக்கு கொடுத்துட்டேன். இப்ப எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் இல்ல? எப்ப பாரு ஸ்டாஃப் ரூம்ல இருந்து தேவையில்லாத அரட்டை அடிக்கிது. எல்லாரும் பிடி சார்ட்ட இருந்து சார் உங்க பீரியட எனக்கு தருவீங்களான்னு கேட்டு வாங்காவ. என்னமா 2 வாரத்துல எக்ஸாம் இருக்கு. நீங்க அவர்கிட்ட உங்க பீரியட கொடுத்துட்டீங்க. ஆயே இருக்குதியா? இப்ப போறேன் சார். தேவையில்லாம ஸ்டாஃப் ரூம்ல இருந்துகிட்டு மேனேஜ்மெண்ட பத்தி தப்பா பேசுறீங்க. அதுதான் கடைசி நாள் இனிமே. சாரி சார். இந்த லெசன் பிளான் ஒன்னு இருக்கலாம், அதை சப்மிட் பண்ணி எத்தனை வாரம் ஆகுது? உங்கள்ட்ட தான் கேட்கேன். சப்மிட் பண்ணிடுறேன் சார். இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போகுது. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. உங்க பொண்ணே இந்த மாதிரி தான் தப்பா பேசுவீங்களா? சாரி சார். இனிமே எந்த ஸ்டாஃபையும் பத்தி தப்பா பேசி வேலையை வச்சுக்காதுங்க. நீங்களும் தானே சார் தேவையில்லாம வெளிய நின்னு திட்டுனீங்க? இல்ல, நானும் நீங்களும் ஒண்ணா. இன்னும் 2 நிமிஷத்துல கிரவுண்ட்ல நிக்க பிள்ளைங்க எல்லாம் கிளாஸுக்கு வந்திருக்கணும். ஓகே சார். ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. யாரை கூப்பிடாரு? இனிமே யாராவது உங்கள்ட்ட இந்த மாதிரி பேசினா யார் என்கிட்ட என்ன பேச போறாவ? உடனே என்கிட்ட இல்லாட்டாலும் ஜெசி மேம்கிட்டயாவது சொல்லுங்க. புரியுதா? புரியுது சார். கொழுப்பு இவ்வளவு தங்க தட்டுல வச்சுதான் கூப்பிடணும் சார். சாரி. ஐயோ பாவம், வர ஸ்கூல்ல ஒத்தையில பார்த்து பைத்தியம் பிடிச்சிட்டு போல. கூப்பிட்டா வர தெரியாதா? என்னைய சார்? வேற யார? நான் வேற யாரையும் நினைச்சிட்டேன். ஆமா, வரவிய போறவியில எல்லாம் கூப்பிட்டு இருக்கதான் என் வேலை. வரேன் சார். இனிமே தேவையில்லாம ஸ்டாஃப் ரூம்ல யாராவது பேசினா என்கிட்ட சொல்லலாம். இவனும் தானே பேசுறோம். இதை நாங்க யார்கிட்ட சொல்ல? என்ன புரியுதா? நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் திட்டுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்கிட்ட சொல்லட்டாலும் பரவாயில்ல, ஜெசி மேம்கிட்டயாவது சொல்லிருங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க 3 பேர் தொடர்ந்து ரிசைன் பண்ணிருக்காவ. புரியுதா? ஓகே சார். நிறுத்துங்க. அவளை திட்டுற ரைட்ஸ்னால அது எனக்கு மட்டும்தான் இருக்கு. மனுஷனுக்கு உடம்புல 2 இடத்துல வேர்க்கவே வேர்க்காதான். அது எந்த இடம் சொல்லு பாப்போம். தெரியல, நான் சொல்லவா? ஒண்ணு லிப்ஸ், என்னமோ ஒண்ணு கண்ணு. ஆனா உன் கண்ணு இன்னைக்கு வேர்த்துட்டே இருக்கு. அந்த கதை தான் எனக்கு புரியல. இல்ல எதுனா பிரச்சனையா? இல்ல கால் வலியா? இல்ல வயிற்று வலியா? நார்மலா தான் இருக்கானு உனக்கு அப்படி தெரியுதா? இருக்கும் நார்மலா இருக்குன்னு போய் சொல்லாத. என்னமோ இருக்கு. கனி, ஆதியோட ஸ்டேட்டஸ் என்ன? வா ஸ்டேட்டஸ் என்ன? நீல ஆதி கால் தூசுக்கு சமம். ஏ கனி, என்ன? நேத்துக்கு லேப்டாப் கிடைக்கல பத்துக்கா. அதான் இன்னைக்கு வாங்க போறேன். நீங்க போற வழியா தான் நானும் போறேன். வேற வேலை இல்லையா உங்களுக்கு? என்னாச்சு? ஒரு நாள் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் உங்க கார்ல ஏறி வரணுமா? ஏ கனி, என்ன பேச?
கொடு. பாப்பட்ட வீட்ல உள்ள பிள்ளைனா நீங்க கூட்டனா அப்படியே கார்ல ஏறி பல்ல காட்டிட்டு வந்தறேன்னு நினைச்சீங்களோ? சாரி ஆதி, மனசளவுல நீங்க இவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க. உங்க வசதிக்கு நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. இப்ப நான் இப்படி பேசுறதுதான் கரெக்டா இருக்கும். இப்பவே நம்ம பேசுறதை ஸ்டாப் பண்ணாதான் ரெண்டு பேருக்குமே நல்லது. ஏ கனி, என்னாச்சுமா? நான் ஏதாவது ஒன்னு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டேனா? அப்படி என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டியா? இவளுக்கு தான் என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கு. கனி, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை சொல்லஎனக்கு தேவையில்ல. பாப்பட்ட வீட்ல உள்ள பிள்ளை தானே. காரை கொண்டு வந்து வாரியான்னு கேட்டா உடனே அவ பாட்டுக்கு வந்துருவா. அப்படின்னு தப்பு கணக்கு போடியா தானே உங்கள மாதிரி பட்ட பணக்காரங்களுக்கு வேலையே. கனி, நிறுத்துங்க. கனி, என்ன உனக்கு தானே அத்தை பையன்? உன்னை வேணா கார்ல கூட்டு போறாரு கொண்டு விடியாரு வேற. என்ன எதுக்கு கூப்பிடானா? நீ நிறுத்துடி. யார பேசியன்னு புரிஞ்சுட்டு பேசு. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட உன் மனசு நோக்குற மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. உன்னை ஆதிக்கு எப்பவே தெரியுமா பிடிக்கும். இருந்த பிறகு கூட உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. ஏன் உன்னை பேசுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தாரு தெரியுமா? எதுக்கு? உன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு. வழி இல்லாத சிச்சுவேஷன்ல அவர் மனசுல இருந்ததே சொல்லியிருக்காரு. கனி, நான் உன்னை கார்ல கூட்டு போறதுக்கு வரல. நீ தானே போன்ல சொன்ன நான் போட்டா மட்டும் மேத்ஸ் ப்ராப்ளம் ஒழுங்கா வர மாட்டேங்குதுன்னு. இன்னைக்கு லேப்டாப் வாங்க போறேன்ல, எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கும் ஆன்சரோட புக் இருக்கு, வாங்கிட்டு வரவான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு தேவைன்னா எங்க அப்பா வாங்கி தருவாங்க. சரிம்மா. கனி, என்ன? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து நீயா வந்து பேசுறது வரைக்கும் நான் உன் கூட பேச மாட்டேன். எப்போ நான் பேசுறது உனக்கு தொல்லையா இருந்தோ, எப்போ நான் பேசுறதுனால உன் படிப்பு கெட்டு போயிடன்னு நீ பயப்படுறியோ, இந்த செகண்ட்ல இருந்து உன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். நான் உன் கூட பேசிட்டு இருக்கதே நம்ம பேசி இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறவும், ஏன் நான் என் மனசுல இருந்தத உன்கிட்ட சொன்னதுக்கு பிறகு கூட அடுத்த நாள் அத்தைக்கிட்ட சொல்லி உன் சைக்கிள் டெஸ்ட் பேப்பரை மேம்கிட்ட இருந்து வாங்கினேன். எப்போ மாதிரி 10 out of 10 தான் எடுத்திருந்தேன். நான் பேசினதுனால உன் படிப்புக்கும் எதுவும் ஆகல, உன் மனசும் கெட்டு போகல அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா எப்போ உனக்கே நம்பிக்கை இல்லாம ஆச்சோ, இது வரைக்கும் உன்னை நான் பைக்ல கூப்பிட்டதே கிடையாது. நான் பைக்ல தான் வந்திருக்கேன். அது பிறகு என்னைக்கு அமல நம்பிக்கை வந்து நீ பேசுறியோ அன்னைக்கு பேசுறேன். வாரேன். ஏ கனி, என்ன அந்த சுருளுக்காரி உன்ட்ட வந்து ஏதாவது பேசினாளா? எந்த சுருளுக்காரி? அதான் அந்த ரேணுகா. எனக்கு ஒரு ரேணுகாவையும் தெரியாது, ஒரு சுருளுக்காரியும் தெரியாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. அதான் தேவைதான் அந்த ஆளுக்கு. குட்டிமா, இன்னும் கனி காணல. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சதான் என்னைய தேடி வருவா. போயிட்டாலும் என்னமோ, நான் வேணா பஸ் ஸ்டாப்ல போய் பார்த்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, போயிருக்க மாட்டா. நான் காலேஜ் முடிஞ்சதான் வெளியே வந்துட்டேன்ல. காலையில நம்மள்ட்ட சொன்னால நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு. ஆமா. அவ சொல்லி 1/2 மணி நேரம் தாண்டி தான் நம்ம கிளம்பின வீட்ல இருந்து. ஆனா நான் வந்ததுக்கு பிறகுதான் அவளே வந்தா. நான் ஜன்னல் வழியே பார்த்துட்டு தான் நின்று அவ வந்தத. அப்படியா? ஆமா. எதுனா பிரச்சனையே என்னமோ, ஏன் நம்ம கூடல வரமாட்டேங்கன்னு தெரியல. அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாவ. இதுக்கு முன்னாடி நம்ம கூடல வந்தது இல்லையா? இப்ப கல்யாணம் ஆயிட்டுல பிரியா, தொல்லையா நீ போக கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாவ. ஆமால. அது பிறகு ஆதி என்கிட்ட மத்தியானம் வந்து கேட்டாரு, கனி உங்களை தேடிட்டே இருந்தா பாத்தீங்களா அப்படின்னு. பாத்தியா? இல்ல, பார்க்கவே இல்ல. அது பிறகு அவளை கிளாஸ்ல தேடி போனேன். அனு சொன்னா அவ சேப்பல் போயிருக்கா, பிரேயர் பண்ண போனான்னு சொன்னா. காலையில வந்த உடனே பிள்ளைகள் சேப்பல் பக்கம் போகன்னு சொல்லியிருக்க. எட டைம்ல எல்லாம் போகுமா? சில பிள்ளைகள் ஏதாவது எக்ஸாம்னா போய் பிரேயர் பண்ணிட்டு வரான். ஓ, ஃபோன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்காளே. இந்த வந்துட்டான். பிரியாக்கா, நல்லா இருக்கீங்களா? ஆமானு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. கனி அழுத மாதிரி நிக்கா. காலையில நல்லா தானே பேசினா. கனி, என்ன பார்த்ததும் இதுக்கு டக்குன்னு முகம் மாறுது. என்னை பிரியாக்காவை கூட்டு போக வந்தியா? என்னை? பிரியாவையா? உன்னையும் சேர்த்தான் கூட்டு போக வந்தேன். இல்ல, நான் பஸ்ல வந்து பழகிட்டேனா. இனிமே எனக்கு பஸ் தான் பிடிச்சிருக்கு, பஸ்லயே வரேன். ஓ, பெரிய மனசி ஆயிட்டியா? இனிமே நாங்க எல்லாம் தேவையில்லை அப்படிதானே? என்னை நான் உன் கூட வந்தா அனு தனியா போனோம்ல. உங்க அம்மா சொல்லி தானே விட்டாவ, அவன் எப்படி கூப்பிட்டாலும் பைக்ல வரக்கூடாதுன்னு. ஆதி, லேப்டாப் வாங்க தானே போறேன். இல்ல போனேன்னு தான் நினைச்சேன். மனசு ஒரு மாதிரி இருக்கான். நாளைக்கே போய் வாங்கிக்கிட்டேன். என்னால தானே ஆதி நீங்க வருத்தமா பேசுறீங்க. நல்ல கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்ல. ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்க இது வரைக்கும் என் கூட இல்ல, யாரு கூடலையுமே பழகினது இல்ல. ஆனா நான் இப்படி பேசினாதான் இனிமே நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. என்னாச்சு இவளுக்கு? கனி, ஏக்கா அனு ஒத்தையில நான் அனு கூடல பஸ்ல வரட்டா? கனி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவங்க கூடல போ. நான் பஸ்ல வந்து பழக்கம் தானே. கனி, அப்பனா நான் ஒண்ணு பண்றேன். பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏத்தி விட்டுட்டு அதுக்கு பின்னால இருந்து நாங்க பைக்ல வரோம். அனு இறங்குனதுக்கு அப்புறம் உன்னையும் பைக்ல கூட்டு போறோம். ஆதி,
இச்சி. ஐயே இந்த பிள்ளைக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு. ரேணு கீழே இறங்குறேனு. ஆதி அந்த வழியா தானே போறீங்க, என்னை இறக்கி விட்டுருங்க. இறங்குறேனு ஒரு தடவை சொன்னா இறங்கு. முடியாது. கனி சொல்லுண்ணே. ஆர் யூ ஓகே? கொஞ்சம் தலைவலியா இருக்குண்ணே, அதான். சரி வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போவோம். இல்லண்ணே வேண்டாம். அந்த பொண்ணை பார்த்து கனி பயப்படுற மாதிரி இருக்கு. பிள்ளைகளுக்குள்ளாடி மாறி மாறி எதனா பிரச்சனையா இருக்குமோ? ஆதி வேற ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். குட்டிமா இந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? இதுதான் அந்த பொண்ணு. ஆதி 3 வருஷமா லவ் பண்ணி அது பிறகு பிரச்சனை பண்ணுச்சுலாம் அந்த பொண்ணு. இவளா? ஏதாவது கனியை பேசியிருப்பாளோ? ரேணுகா சாப்பிட்டா பேசுங்க ஆதி. என்னை அதுல இறக்கி விட தானே சொல்லி. ஏக்கா வயசுல பெரியவங்க தானே, சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்லி. எங்க ஃபேமிலிக்குன்னு தனியா ஒரு கௌரவம் எல்லாம் இருக்கு. சும்மா நீங்க கூட படிக்கீங்கன்னு சொல்லிட்டுலாம் உங்களை பைக்ல ஏத்திட்டு ஆதியால போக முடியாது. இப்ப கார்ல வந்தாருன்னா அது வேற. ஆதி நீங்க மட்டும் இந்த அக்காவை பைக்ல கூட்டு போனீங்கன்னா விக்கியத்தானே வீட்டுக்கு போனா போன் பண்ணி சொல்லுவேன். ஏய் இந்த சொந்தம் பந்தம் இதெல்லாம் வீட்டோட வச்சுக்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா அத்தான் குழந்தை அப்படின்னு உறவு கொண்டாடாத. ரேணு நிறுத்து. உன் பாட்டுக்கு ஒழுங்கா இறங்கி நடந்து போயிரு சொல்லிட்டேன். அது பிறகு வேணு நீ உன் லிமிட்ல இருந்துக்கானா. இந்த சீட்டு இல்லாத வீட்டுக்கு இலை பிறக்க போற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. என்னடி சொன்ன? கீழே இறங்கு. ஆதி 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 உங்களுக்குள்ளாடி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணா, அதுவும் கூட படிக்கிற பொண்ணா கை நீட்டி அடிக்கவே தப்பு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டாக்டர், நீங்க சும்மா இருங்க. இப்பெல்லாம் அடிக்கடி நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, இது கூட உங்களுக்கு என் மேல இருக்க உரிமையை நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்னு போட்டேன்னு வச்சுக்கா. வயசுக்கு தகுந்த மாதிரியே பேச. முதல்ல யார் தெரியுமா? ஏன் அத்தை பொண்ணு. எங்க குடும்பத்துக்கே செல்ல பிள்ளை அவதான். சீட்டு இல்லாத வீடு எல்ல பிறக்க என்ன பேச்சு பேச. ஒடிச்சு பல்லையெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்கா. மூச்சு பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஏனும் ஏற போறியா? நான் லேப்டாப் வாங்க போறேன். உன்னை அதுல இறக்கி விடியேன். வரேன் ஆதி. கனி நீ சஞ்சய் அண்ணா கூடலே போ. என்ன நான் ஆதி பைக்லயே போய்க்கிடுங்க. நீங்க கனியை கூட்டு போங்க. சரிம்மா. தல்றி மூஞ்சம் மகர கட்டையம். பாய் சிஸ்டர். கனிவா டைம் ஆகுது. வரேன்க்கா. கனி என்ன? என்னம்மா காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ ஆதிக்கிட்ட ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணுச்சுலாம், அந்த பொண்ணு உன்கிட்ட ஏதாவது வந்து சொல்லிச்சா? கனி உன்கிட்ட தான் கேட்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லண்ணே. எனக்கு தான் ஆதிக்கு நான் தேவையில்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. படிக்க டைம்ல படிப்பு தானே முக்கியம். அதான் ஆதிக்கிட்ட இனிமே என்கிட்ட பேசாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வேற யாரும் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? வேற யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் கொஞ்ச நேரம் படுக்கட்டா சஞ்சய்னா தோல்ல. ஓ அண்ணா நீ தங்கச்சி என்கிட்ட பெர்மிஷன் கேட்க. கனிக்கு ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஆதிக்கிட்ட இனிமே நீங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணியா. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் அறிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. காட்டின் இலைகள் பறந்த பிறகும் இலையின் தழும்புகள் அழிவதில்லை. காயமூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற ஆண் மனம் புரிவதில்லை. எங்க ரூம்ல எப்படி திடீர்னு டிவி வந்துட்டு பாக்குறீங்க? என் கூட பேசக்கூடாதான். அதான் அவசரமா டிவி வாங்கி எங்க ரூம்ல வச்சிருக்காரு பிசாசு. டிவி இருந்தா விட்டுருவோமா நாங்க? ஏங்க எந்தாலையும் போங்க. நாளைக்கு காலேஜ் முடிஞ்சோன்னா பிரியாவும் டாக்டர் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வராவலாம். நம்மளையும் கூப்பிட்டுருக்காவ. பெய்தானே ஆகணும். அதுக்குன்னே கொண்டு விட்டு தான் ஆகணும். கேக்குதா? எப்படி நீங்க என்கிட்ட பேசாம இருந்தாலும் நாளைக்கு உங்க பைக்ல என்ன ஏற்றி கூட்டு போய் தானே ஆகணும். கேட்காத மாதிரி நடிக்காதுங்கண்ணா. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணியாரு? ஹலோ சஜு. சஜுவா? உஷார் ஆயிருடி சாரா. நாளைக்கு பிரியாவா சஞ்சய் வராங்களா? ஆமா தான் ஒரு நிமிஷம். மவனே என்னைய கூட்டு போறதுக்கு மட்டும் நீ வந்த காலை உடைச்சு வச்சிருவேன். சஜு அத்தான். அப்பனா நாளைக்கு சாயங்காலம் போல வந்து உன் தங்கச்சியை கூட்டு போறியா? ஒரு நிமிஷம் அத்தான்.
என்னை ரோஹித்தே கொண்டு விடுவாரு. இவங்க பேச்ச கேட்டு நீ மட்டும் என்ன கூட்டு போக வந்தியன்னா அத்தை தர காஃபில எதனா மருந்து மாத்திரை கலந்து ஒரு வாரம் பாத்ரூம்குள்ளாடி இருக்க மாதிரி வச்சிருவேன். அத்தான் என்னைய மீறி அவன் எப்படி கூட்டு போறான்னு பாப்போம். வர முடியுமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அத்தான் சாரா பக்கத்துல இருக்கா? ஆமா. அவன் நீ வரக்கூடாதுன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. உளறிட்டானா போச்சு. நீயாவது என் பேச்ச கேளு. வேற யாருக்கும் தான் என் பேச்ச கேட்கறதுக்கும் பிடிக்கல. நான் யாரோ மாதிரி நீயாவது கொஞ்சம் என் பேச்ச கேளு. நானே வந்து கூட்டு வரேன் அத்தான். சரிடா, அப்ப வைக்கேன். 2 பேருக்கும் ஏதோ சண்டை போல. இன்னைக்கு சண்டை போடுவாவ, நாளைக்கு சேருவாவ. நம்ம எதுக்கு நடுவுல? பிரியா தான் போன் பண்ணி என்னை வந்துருன்னு கூப்பிட்டு இருந்தா. கொண்டுட முடியாதுல. கொண்டுட முடியாட்டா என்னாலே போக முடியாது. இப்பே பிரியாக்கு போன் பண்ணி என்னால எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். அது பிறகு நீங்களே பேசிடுங்க. இவள மாதிரி ஹெட்செட் போட்டு பேசுவாவல யாராவது கேட்டுருவாவ. அப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? போன் எடுக்காம இந்த டாக்டராவது போன் எடுக்காரான்னு பாப்போம். மதையா போனு கால் வந்து இப்போ உங்க போனுக்கு கட் பண்ணு. அட்டெண்ட் பண்ணிட்டாரு. ஹலோ பிரியா. யாருன்னா முக்கியமான போனா இருக்க போகுது. இந்நேரத்துல புதுசா கல்யாணம் பண்ணவங்களை யாராவது தொந்தரவு பண்ணுவாங்களா? ஹலோ, அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப சிரிச்சீங்க தானே? இப்ப நீங்க சிரிக்கல. வாயில முத்து தான் இருக்கு. சொல்ல. என்ன சொல்ல? ஏதோ சொல்லதுக்கு வந்தேல்ல. என்ன சொல்ல வந்தா? ஃப்ராடுன்னு சொல்ல வந்தேன். ஃப்ராடா? ஆமா. சில இடத்துல ஃப்ராடுங்கிற பேரு கூட ஹாப்பி தான். ரொம்ப தான். அவ ஃப்ராடுங்க, இந்த ஆளு ஹாப்பிங்காரு. என்ன நடக்குதாங்க? சஞ்சய், உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கவா? அவ ஏதோ கேட்க போறா. போன் அட்டெண்ட் பண்ணிட்டாவே அவங்களுக்கு தெரியல போல. நமக்கு கொண்டாட்டம் தான். சாரா ஹஸ்பண்ட் இருக்கார்ல. ஆமா, அவருக்கு என்ன? நீங்க உங்களை பத்தி தான் ஏதோ பெருமையா பேச போறாவ. நல்ல காது கொடுத்து கேளுங்க. பிரியாட்ட எத்தனை தடவை உங்களை பத்தி பெருமையா பேசியிருக்கேன். இப்ப அவ சஞ்சய் கிட்ட உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா. பிரியா பேச போறதை கேட்டு இவர் என் மேல இருக்க கோவத்தை எல்லாம் மறந்து உடனே என்ன கட்டி பிடிச்சி கோவத்தை எல்லாம் மறந்துறானோ. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சர் கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னாராம். ஒரேடியா தீய வச்சு கொளுத்திட்டாயிலாம். உன்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இதை மட்டும் தான் உனக்கு இப்ப சொல்லதுக்கு முடியுமா? நம்ம ரோஹிதா அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதா? ஆமா சஞ்சய், சாரா தான் என்கிட்ட சொன்னான். எப்படி முறைக்காரு? இனிமே இவைய கதை கேட்டா நமக்கு தான் கிடைக்கும். போனை கட் பண்ணிடுவான். சரி. அந்த மாதிரி நீங்க ஸ்கூல் படிக்கும்போது யார்கிட்டயாவது சொல்லிருக்கீங்களா? இது வரைக்கும் என் குட்டிமாவை தவிர நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. அப்படி? நிஜமாவா? நிஜமா. அப்போ திருப்பி ஒரு தடவை கூட ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஐ லவ் யூ குட்டிமா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறையில